மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு வழியே வந்து ஒரு புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா வந்து ராஜேஸ்வரி அன்னைக்கு வந்து வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னதுமே வந்து சைலண்ட்டாக வந்துட்டாங்க. அதுக்கான காரணமும் வந்து விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து எதுக்கு இவகிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கோம், அமைதியாக வந்து நம்ம தனியாக வந்து நம்மளோட லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இப்போ திரும்ப போயிட்டு என் வீட்டை கொடு, என் சொத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் சண்டை போட்டிருந்த எதிரியாக போய் கேட்டு சண்டை போட்டு கேட்டிருந்தா கூட பரவாயில்லை, வந்து பிரச்சனை பண்ணுறா, கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு ஹெல்ப்பாக போயிட்டு என்னோட பணத்தை தானே நான் கேட்டேன், இப்படி வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டு போனால் அப்போ கூட அவள் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் இருக்காளே, இதுதான் எனக்கு கோவம். இவ்வளோ நாள் நம்ம சைலண்ட்டாக விட்டது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து இப்போ தான் வந்து எல்லாமே புரிய வருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜேஸ்வரியை வந்து சைலண்ட்டாக விடக்கூடாது, அது என் பேரில் தானே இருக்குது, அது என்னோடது தானே, எதுக்காக நான் விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு வந்து இப்போ வந்து யோசித்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்ட் மாப்பிள்ள, நீங்கள் இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்ததே வந்து தப்பு, எப்படியோ ஒன்று இப்போயாவது உங்களுக்கு வந்து இந்த யோசனை வந்து வருது, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது வெளியே இருந்து போராடுறதை விட நம்ம போயிட்டு உள்ளே இருந்துட்டு போராடுறது வேறு, அது வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி வந்து என்னதான் இருந்தாலும் உங்கள் அக்கா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து அவள் அக்காவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவள் என்னை வந்து ரொம்பவே இது பண்ணிட்டா, ஒரு ஹெல்ப் கேட்டு போனால் அவளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப விரக்தியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னவோ ஒன்று இதுக்கப்புறமாவது விஜய் வந்து அந்த வீட்டை வந்து மீட்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போயிட்டு ராஜேஸ்வரி கூட அங்கே தான் இருக்க போகிறோம், அந்த வீடு வந்து எப்படியும் நம்மளுக்கு தானே, நம்ம வீட்டை விட்டுட்டு நம்ம எதுக்கு வெளியே வந்து தங்கணும் அப்படின்றதுக்காக விஜயும் மல்லியும் வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து போய் நின்றுட்டுருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருக்கிற வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. ரஞ்சிதா பார்த்துட்டு ஒரே ஷாக்கிங். ஏன்னா வந்து என்ன இவங்க 2 பேரும் வந்து பேக்கோடு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து எழுப்ப முடியாத நிலமையில இருக்காங்க ரஞ்சிதா. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நான் மெடிடேஷன் பண்ணுறேன், என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெடிடேட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ராஜேஸ்வரியை எழுப்புனா டிஸ்டர்ப் பண்ணாலையும் திட்டு விழும். அப்புறம் வந்து இவங்க வந்திருக்காங்க, இன்னும் ஏன் என்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்க அப்படின்னாலுமே வந்து திட்டு விழும். எப்படியுமே வந்து ரஞ்சிதாவுக்கு நல்லாவே திட்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா என்ன பண்ணுறது ஒன்றும் முடியாமல் வந்து முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. விஜயும் மல்லியும் வந்து வெயிட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து வெளிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ராஜேஸ்வரிக்கு வந்து கண்ணை மட்டும் முழிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூகம்பமே வந்து காத்துட்ருக்கு. என்ன இவங்க 2 பேரும் பேகும் கையுமா வந்து இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ ஒன்று அவங்க நீ தான் பணம் கொடுத்து உதவலை, அவங்க எப்படியாவது ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டோம், பேங்க் மூலமோ இல்லை யார்கிட்டயோ வந்து ஏதாவது பண்ணி பணத்தை ரெடி பண்ணிவிட்டு அவங்களோடது பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் இவங்களுக்கு எப்படியாவது பேங்க் மூலமாக வந்து லோன் கிடைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக அவசரமாக வந்து கேஸை ஃபைல் பண்ணி அந்த வழியையும் நீங்கள் அடைச்சிங்க பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறீங்க, உங்களோட வந்து வெஞ்சன்ஸ் மொத்தம் வந்து அங்கே தெரியுது. இதில் தான் வந்து விஜய் வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டாங்க. எப்படி இப்படி பண்ணலாம், அவள் ஹெல்ப் பண்ணல, சரி உதவியாக கேட்டு போய் பண்ணோம், நம்ம கேட்டோம் போயிட்டு, அப்பயும் அவள் பண்ணல, நம்ம எங்கேயோ ஒன்று பணம் அடைஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவள் விடலை பார்த்தியா, நம்ம வந்து வாழவே கூடாது, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் விஜய் வந்து அங்கே ராஜேஸ்வரி கூடயே ஒன்றா இருப்பாங்களா, இல்லை வந்து ராஜேஸ்வரி வந்து இதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற கொஷினே அங்கே கிடையாது. ஏன்னா வந்து அவள் அலோவ் பண்ணாலையும் பண்ணலனாலையும் வந்து விஜயும் மல்லியும் அங்கே தங்குறதா முடிவு பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே போய் தங்குறதா இருந்து ராஜேஸ்வரி வந்து இதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இவ்வளோ நாளாக வந்து ரேணுகாவோட அவளை கொண்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் புது பிரச்சனைலாம் மல்லிக்கெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜேஸ்வரியும் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு எந்த விதத்தில் வந்து ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இங்கே வந்து விஜய் வந்து ரேணுகாவை விட்டுட்டு வந்து மல்லி கூட இங்கே வந்து தங்குறத வந்து கதிரேசனும் நிஷாவும் அலோவ் பண்ணுவாங்களா, இது வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு ஹெண்டு வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. இவங்களுக்கு தேவை இவங்களோட வீடு,
அதுக்காக வந்து நாங்கள் இங்கே வந்து இருக்கோம் அப்படின்னெல்லாம் வந்து விஜய் வந்து அடித்து பேசினாலுமே வந்து கதிரேசன் வந்து இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா வந்து என் பொண்ணை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏன் வந்து மல்லிக்கூடயே வந்து இருக்கீங்க அப்படின்ற கொஷின் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே விஜயும் வந்து எவ்வளோ வந்து ரேணுகாவை அவாய்ட் பண்ண முடியுமோ இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஓகேவான விஷயமா இருந்தாலே வந்து முழுசாக வந்து ரேணுகாவோட பேச்சை கேட்டு வந்து நிஷாவும் கதிரேசனும் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்றதே தெரியாமல் நிஷா வந்து ஓவராக ரியாக்ட் ஆகிட்ருக்காங்க. தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் உங்களுக்கு பின்னாடி ஆப்படிக்க போகிறா அப்படின்ற விஷயமே வந்து தெரியாமல் இருக்கீங்க. என்னமோ புரியல. இப்போ வந்து விஜய் வந்து அந்த ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு இது என் வீடு, எனக்கு தங்குற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ராஜேஸ்வரி வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. எப்படியும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. வா தம்பி வந்து சந்தோஷமாக இருக்கலாம் நீயும் நானும் ஒரே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ராஜேஸ்வரி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்து தம்பி வந்து தாங்கிட்ட ஏமாறணும், அதுவும் வந்து ஏமாந்து போகிறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் வரணும், என்னை தவிர வேறு யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது, அவன் இன்னுமே சம்பாதிச்சாலுமே அதெல்லாம் எனக்கு தான், நான் மட்டும்தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்க ராஜேஸ்வரி வந்து தம்பி கூட வந்து ஒன்றா வந்து அந்த வீட்டை வந்து பங்கு போட்டுப்பாங்களா அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் நீ வெளியே போ, இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து சொத்து எல்லாமும் இன்னும் விஜய் பேரில் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து விஜய்க்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து தெரிய வரணும். அப்போ வந்து நீ வெளியே போடி அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து வரும். விஜய் வந்து அப்போ அப்படி பண்ணுவாரா, இல்லை அக்கா அப்படின்ற சென்டிமெண்ட்டை பார்த்து வந்து இறங்கி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.